ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. இறைவன் எனும் ஆற்றல் உருவாகும் பகுதியே வெற்றிடமாகும். சூன்ய ஒளி ஆற்றலாய் மலருகின்ற இறை சக்தியே ஒளியாக மலர்ந்து அணுவாக திரிந்து உடல்களாகவும் வடிவு கொள்கின்றன. உடலானது மீண்டும் ஒளியாகி வெற்றிடத்தில் ஒடுங்கினால் அணுக்கள் யாவும் தன்மையுற்றவையாக மலரும். ஒவ்வொரு அணுவும் உருகொள்கின்ற தருணங்களில் இப்பிரபஞ்சமானது விரிந்து கொண்டே செல்கின்றது. விரிகின்ற பிரபஞ்சம் போன்று அதன் அங்கங்களும் விரியும். சூரிய குடும்பமும் விரியும், தெய்வங்களும் விரிந்து இயங்கிடுவர். விரிகின்ற இப்பிரபஞ்ச இயக்கம் ஒடுங்க வேண்டியதும் அவசியமாகும். ஒடுங்கி விரிதல் என்பதே சுருங்கி விரிதல் என்றும் அழைக்கப்படுகின்றது. சக்தி சுருங்கினால் சிவம் விரியும், சிவம் சுருங்கினால் சக்தி விரியும். சிவம் என்பதனை உருகிய ஒளியாகவும் சக்தியினை இயங்குகின்ற அணுக்களாகவும் உணர்ந்து கொண்டால் ஞானம் பிறக்கும். உருகிய பாதரச ஒளி இறுகி அணுக்களாக மலர்வதும் பின் அவையே அதீத வெப்பத்தினால் உருகுவதும் இயற்கையின் செயலாகும். மனிதர்கள் ஆசைகளையும் தேவைகளையும் பெருக்குகின்ற தருணம் அணுக்களாகவும் சக்தியின் நிலை நின்றும் இயங்குகின்றனர். அனைத்தினையும் துறக்க உருகி ஒளியாக நிலைத்து வெற்றிடத்தினில் ஒடுங்குகின்றனர். ஓர் சத்தியம் உணர வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் வெற்றிடத்திலிருந்து உதித்த உருகிய பாதரச ஒளியே ஆகும். அவையே இறுகி ஆன்ம ரூபம் எனும் மானுடராகவும் விரிகின்றது. பின்னர் இறைவனை நாடிய பயணம் மேற்கொண்டு உருகி கரைந்து ஒளியாகின்றது. அவ்வகையில் உருகிய ஒளியே முக்தி பேறு பெற்றதாகும். இருப்பினும் அவ்வொளி மீண்டும் அணுவாகி மானுடராகவும் மலர வாய்ப்பு உள்ளது. எந்த ஒரு சிந்தனையும் மனிதர்களை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். எல்லையற்ற எதிர்காலத்தை குறித்து சிந்திப்பதனை காட்டிலும் நிகழ்காலம் எனும் அற்புத சக்தியில் நிலைத்து வாழ்வது நன்று. ஆழ்ந்த சிந்தனை என்பது தனது ஆன்ம அணுவின் உருகிய நிலையினை உணர்ந்துவிட உதவிடும். 30வது சிவத்துளியாக மலர காத்துள்ள ஆன்மத்துகளே ஸ்ரீ நிர்மலேஸ்வரன் எனும் சிவ ஆற்றலாகும். நிகழ்காலத்தில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் எதனை குறித்தும் சிந்திக்காது. ஏனெனில் ஒரு நிலை கொண்ட மனது என்பது நிகழ்கால சிந்தனையில் அடங்கும். ஆசைகளும் தேவைகளும் ஸ்ரீ காமேஸ்வரனால் நீக்கப்பட்டு நிர்மல தன்மையினை எய்தியுள்ள நிலையில் நிர்மலனாக நிறைந்துள்ள ஆன்மத்துகளினை அன்போடு அழைத்து பூஜித்திட பலன் கிட்டும். மனம் ஒடுங்குவதனையும் நிகழ்காலத்தினில் இயங்குவதனையும் நன்கு உணர இயலும். நிர்மலனே போற்றி போற்றி என்றே உருகி அழைத்து பூஜித்திட நிர்மல தன்மையினை பூரணமாக கொண்டிருக்கும் சிவத்துளியானது வெளித்தோன்றி இயங்கிடும். நிர்மலேஸ்வர சிவத்துளியினை உணர்வினால் பற்றுவோர் யாவரும் நிகழ்காலத்தை அனுபவித்து ரசித்து அன்பாய் வாழ்ந்திருப்பர். அன்பான ஆசிகள்.